நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேமா? எஸ், இந்த கேள்வி வர்றதுக்கு காரணமே அது ஸ்கேமா இருந்தது தான். ஸ்கேம் அப்படிங்கிறது மக்களுடைய பணத்தை வாங்கிட்டு தவறான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அது நடக்காமல் போச்சுன்னா அது மோசடி, அல்லது பணத்தை வாங்கிட்டு அந்த பண மதிப்புக்கு சமமான மதிப்புள்ள பொருள்களை கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது மோசடி. அதுதான் ஸ்கேம். பிளான் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி ஃபாரினில் போய் பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இந்த நெட்டு கம்ப்யூட்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் கால் எடுத்து வைக்கிறப்போ இந்த ஃபார்முலா மேன் பவர் மூலமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஃபார்முலாவை மட்டும் நம்ம எடுத்திருந்த சமயம், இப்போ ஒரு மேன் பவர் 2 நபர்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும், அதன் மூலமாக சேல்ஸ் ஒன்று நடக்கும். அப்படி நடக்கிறப்ப கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற தத்துவம் இவ்வளவுதான் அப்படின்னு வந்த உடனே முதல்ல எல்லா மக்களுக்குமே கிடைக்கும். இதை அதிக அளவில் கையில் எடுத்தது, ஆரம்ப காலகட்டங்களில் கையில் எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்க முடியும், பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்முலாவில் மட்டுமே ஃபோக்கஸாக இருந்தாங்க. இந்த ஃபார்முலா இன்கம் பிளான் பைனரி, ஒரு நபர் 2 நபரை சேர்க்கணும், ஆள் சேர்க்கிற பிஸ்னஸ். இந்த ஃபார்முலாவை மொத்தம் வச்சுட்டு தப்பு தப்பா நிறைய பண்ணுனாங்க. அந்த பண்ணுனதுல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நிறைய இழப்புகள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சது. இப்போ கவர்மெண்ட் விழிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க, சட்ட திருத்தங்கள். இந்த மாதிரி பிசினஸ் மொத்தத்துக்கு தடை, அதுக்கடுத்து எந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை கொண்டு வராங்க. அது பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்றாங்க, லோக்சபாவில் தாக்கல் பண்ணி, ராஜ்யசபாவில் தாக்கல் பண்ணி, அதுக்கப்புறமா முழுமையா சட்ட வடிவம் ஆனது 2016. இந்த 2016 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வர்றப்போ இந்த பிசினஸ் பக்கா பியூர் பிசினஸ். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா நடுத்தர வர்க்கத்தை பூரா பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க வச்சு யாரோ ஒரு சில நபர்களுக்கு போய்கிட்டு இருந்த அந்த பணத்தை தடுத்து எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற கோட்பாட்டோட அமைஞ்சதுதான் இந்த பிசினஸ். இது பக்கா பியூர் பிசினஸ். இன்னைக்கு ஒருவேளை 2016க்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப இந்த பிசினஸ்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு திருப்தி இல்லைன்னா திருப்பி கொடுத்துடலாம். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா பர்டிகுலர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கணும், அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், அதுக்கு தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எஃப்எஸ்சியில், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஆயுர்வேதம் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற இந்த பிஸ்னஸ் பக்கா பியூர் பிஸ்னஸ். இன்னமும் ஒரு சின்ன குறை இருக்கு இங்க, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன? இது எதுவும் இல்லாத ஒரு சில கம்பெனிகளும் இங்க இருக்கு. அதை தேடி பிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. போலி நோட்டு வந்துட்டு தானே இருக்கு, இன்னைக்கு எல்லாத்துலயுமே போலி அப்படிங்கிறது வந்துட்டு தானே இருக்கு. அப்ப நல்ல கம்பெனி கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அதுல போய் வெப்சைட்ல பார்த்தோம்னாலே டைரக்ட் செல்லிங் கம்பெனி, ரெஜிஸ்டர்டு டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் போட்டோம்னாலே பல நூற்றுக்கணக்கான கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பக்கா பியூர் பிசினஸ். பணம் கொடுக்குறோம், நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் கிடைக்குது, வேற இடத்துல பண்ண வேண்டிய செலவை இங்க பிராண்டை மாத்தி பண்றோம். அவ்வளவுதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்ம வாழ்க்கையை நம்மளே வடிவமைச்சுக்கிற முடியும் அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் முடியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் முடியும். வேற என்ன தெளிவு தேவைப்பட்டாலும் தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி 100% பேசலாம், தெளிவா டிராவல் பண்ணலாம். தேங்க்யூ.